அப்துல் கலாம் ஐயாவுடைய உதவியாளராக இருக்கிற பொன்ராஜ்ன்றவர் டிவிகேல இருக்கிற பெண்களை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு அந்த தற்கொலை தலைவன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உண்மையிலே அவர் என்ன பேசினாருன்றத நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஜய்க்கு நான் பொண்டாட்டியாகவும் இருக்க ஆசைப்பட்றேன், விஜயை நான் 16 வருஷம் லவ் பண்ணுறேன், எங்கள் வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், ஒரு ஆம்பளை பையன் சொல்கிறான் அடுத்த வருஷம் நான் பொண்ணாக பிறந்தா நான் விஜய்க்கு பொண்டாட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தற்குறித்தனமாக பேசுகிறதுனால ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழ்நாட்டில் இருந்த இப்படிப்பட்ட ஒரு தற்குறிங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அவர் மன வருத்தம் தான் பேசினார் கண்டி. அவர் பேசின ஒரு வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாமா கண்டி, மற்றபடி அவர் ஆதங்கத்தை தான் கொட்டினார். இந்த மாதிரி தற்கொலைங்கள்லாம் விஜய் காட்டி கொடுத்துட்டு போகிறாரு, அதனால் விஜய்க்கு நன்றின்னு தான் சொன்னார். இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் சொன்னதில் தப்பு இல்லை. இந்த தற்கொலை கூட்டத்தை சரியாக வழி நடத்தாத விஜய்க்கு தான் இந்த பொறுப்புலாம் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேசக்கூடாது பொது வழியில். எனக்கு அண்ணனாக இருக்கிறேன், தம்பியாக இருக்கிறேன், தங்கச்சியாக இருக்கிறேன்னா பேசுங்க. எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுலாம் எப்படி சரி வராது, அதெல்லாம் அது எப்படி அது மாதிரிலாம் பேசலாம், அது உகந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலை தலைவன் அவங்க தொண்டர்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு கேஸ் கொடுக்குறதுலாம் அதுக்கெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, அவ்வளோதான்.